சதுரமேடை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அதுல முதலாவது யாரு பார்த்தோம் அப்படின்னா, ஆளும் கட்சியை சேர்ந்த பஜய் ரசிகர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா 2031ல நாங்க தான் அடுத்து வரப்போறோம் அப்படின்னு ரொம்பவே கான்பிடண்டா சொல்லக்கூடிய மனுஷ் ரசிகர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் ரொம்பவே முக்கியமானவங்க, இப்பவே நாங்க தான் இருக்கோம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடிய குஷால் ரசிகர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இன்னைக்கு இவங்களோட தான் நம்மளோட உரையாடல் இருக்க போது, வாங்க பேசலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு நன்றி. சொல்லுங்க சார், இப்போ இருக்க ஆட்சி நல்லா தானே இருக்கு, அப்படியே வந்துட்டு நீங்க 2 பேருமே வந்திருக்கீங்க, எதனால உங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சிருக்காரு? இல்ல மேடம், அதாவது ஆட்சின்னு சொல்லி இன்னைக்கு ஏமாத்திருக்காங்க. இன்னைக்கு எதுவுமே செய்யல. இனிமே எங்க தலைவர் சொன்ன மாதிரி நேர்பாதை, சிங்கப்பாதை தான், குறுக்கு வழியெல்லாம் இல்ல, நேர்பாதை தான் எங்களுது. பாத்துக்கோங்க சார். தடங்களுக்கு மன்னிக்கணும், எதுக்கு சார் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க? அது மேனரிசம், அது நானும் மதுரக்காரன்டா. செட்டு தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்து ஓடுங்க சார். மேடம், அப்படியே நான் சொல்லணும்னா, ஐயோ உண்மையிலே அவர் வாய்ஸ் இல்லை. அதாவது நான் சொல்லணும்னா மேடம், நான் இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சரியில்லை மேடம். நம்ம வந்துடணும், நம்ம தலைவர் வந்தாதான் அது வந்து கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? நம்ம தலைவர் வந்துட்டாருன்னா சட்டமன்றத்தில் எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம் சார். எல்லா தீர்மானம் என்ன வாயில குட்கா கார்பரேஷன் போட்டிருக்காங்களா? அது தலைவர் வழியே, இதை நம்ம வழி அப்படி தலைவர் வழியே நம்ம வழி. இது மேண்டர்ஸுமா? அவரு என்ன மேண்டர்ஸும்? ஏன் சட்டமன்றம்? சரி சரி. ஏன் சார் நான் கேட்குறேன், ஏன் நாங்களாம் தலைவர் மேண்டர்ஸ் பண்ணக்கூடாதா? இப்படிதான் கேட்பீங்களா? அது அவருக்கே நல்லா இல்லை. ஆமா. சரி, அடுத்த கேள்வி போங்க சார். எதனால இந்த ஆட்சி வந்து சரியில்லைன்னு சொல்றீங்க? அதுல ஏதாவது ஒரு காரணம், ஒரு வேலிடான காரணத்தை சொல்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். வைத்தறிச்சலா இருக்கு மேடம், பாத்துட்டோம். இனிமே சும்மா நடிச்சு நாளே ஆட்சி ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப எங்க தலைவர்லாம் உண்மையிலே ஃபைட் பண்ணுவார். எங்க தலைவர் ஒருத்தனை அடிச்சாருன்னு அவங்க வந்து 4 பவுன்ஸ் ஆகுவான். இவரெல்லாம் அடிச்சாருன்னா, இவங்க தலைவர் அடிச்சாருன்னா போய் இப்படி கீழே தான் விடுவான். எங்க தலைவரா இப்படி அடிச்சாருன்னா இப்படி பந்து மாதிரி போய்க்கே இருப்பான் மேடம். மேடம், ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் பார்க்க சொல்லுங்க மேடம். 200 பேர் அடிச்சாரு எங்க தலைவர். மேடம், இந்த தலைவர் படத்தை பார்க்க சொல்லுங்க மேடம். நாங்க ஒல்லியா இருந்தாலும் கில்லிமா, ஃபுல்லா கில்லி நாங்கம்மா. ஆம்பளை பாத்தீங்களா? பாக்குறேன். காமெடி மொக்க எங்க வரு. அந்த ஜீப்ல உக்காந்துக்கிட்டு பனைமரத்துல அப்படி போய் டமுக்குன்னு வரியா வண்டியில, அதெல்லாம் போட்டு கலாச்சாரம். அதெல்லாம் உண்மையிலே பண்ணாரு மேடம். கயிறு கீறு எதுவுமே இல்ல, உண்மையிலே பண்ணாரு அவரு. மேடம், ப்ரூஸ்லி கிக்கு பாத்திருக்கீங்களா? அப்படி வளர்ப்பாரு மேடம். ப்ரூஸ்லிக்கு நல்லா இருந்துச்சு மேடம். அது நாங்க வந்து தமிழ்நாட்டோட ப்ரூஸ்லி. யாரு இவரெல்லாம்? 6 பேக் பாத்தீங்களா? பொல்லாதவங்க கடைசியில வந்து நிப்பாரு பாருங்க, 6 பேக். யாரு இது? சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சரியா? எங்க தலைவர் வந்து சத்தியமிலே போட்டாரு. எங்க தலைவர் மேடம் லஞ்சம் ஊழல் வாங்கினா போலீஸ்காரனா இருந்தாலும் போலீஸ்காரனையே செய்வார் மேடம். அதுல ஒரு வசனம் வரும் பாருங்க, செல்லமே செல்லமே. பாட்டு மாதிரி இருக்கு இல்ல, அது செல்லமா. அது ஒரு நிமிஷம் சார். ஆமா, அவரு திருட்டு வீசடிக்கு கூட ரொம்ப அதிக குரல் கொடுத்ததுன்னா விஷால் அவர்கள் தான். ஆமா சார். மிஸ்கின் நடுத்தர நிப்பாட்டணும். இது மிஸ்கின் சார் பாத்தீங்கல்ல துப்புரு விளையாண்டு. அப்படிலாம் இல்ல மேடம். நாங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதா? ஒத்துக்க மாட்டீங்களா மேடம்? எனக்கு எல்லாமே ஓகே மேடம். இந்த இளவெடுத்த மாடுலேஷன் இதெல்லாம் வேணாம் மேடம். சீரியஸா டென்ஷன் ஆகுது மேடம். இவங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் மேடம் வருது. எனக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இப்படி எட்வைட் கேரக்டர் கூட இருந்தாலே புடனிலேயே வைக்கணும்னு தோணும் மேடம். மேடம், கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகரோட தீப்பந்தமும் இருக்கும் போது போய்கிட்டே இருப்போம் மேடம். நீ எதிர நின்னாலே கண்ணு தெரியாதுப்பா, தள்ளி விட்டுருவாங்க தூசின்னு. சும்மா ஏதாவது பேசாத என்ன சார். உருவ கேள்வி இங்க தவிர்த்திடலாம். தம்பி தானே மேடம், ஏதோ பஞ்செல்லாம் நாங்க இருக்கோம் சரிங்களா? கையெடு. அவருக்கு நிக்க முடியல, ஏதோ உடம்பு சரியில்லை போல. என்ன எடு மூடு, சும்மா சுளுக்கிட்டுன்னு. மேடம், நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க மேடம். நாங்க ஆட்சியை பிடிக்கிறது உறுதி மேடம். எங்க தலைவர் இன்னைக்கு அரசியலுக்கு வரல, RK நகர்ல தொடங்கி RK நகர்ல என்ன ஆச்சு தெரியுமா மேடம்? அவர் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாரு, அது தப்பா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தரச்சு விட்டாங்க. ஏன் மேடம், நாங்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண கூடாதா? சரி
அமைதியா இருங்க. மேடம் எங்க தலைவர் கடவுள் மாதிரி, இதுக்கப்புறம் நிரந்தர முதல்வரே அவரு தான். அவரை ஜெயிக்க ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல. மேடம் உங்க தலைவர் கடவுள் மாதிரிதான், எங்க தலைவர் கடவுளே மேடம், கடவுளே நாங்க. சார் உங்க ஓம் தலைவர் நம சார். சிவாய. எங்க தலைவர் வந்து ஒரு கருப்பு சிவன் மேடம். கருப்பு சிவா? ஆமா என்ன மேடம் இது? மேடம் பல படங்கள்ல புரட்சிகரமான சமூக நீதியை பேசியிருக்காரு மேடம். ஏன் நாங்க பேசலையா? என்ன என்ன உங்களுக்கு சும்மா என்ன சார் பேசிருக்கீங்க? மேடம் அசுரன் பாத்தீங்களா? பாத்துருக்கேன் அசுரன் என்ன மாதிரியான படம்? அந்த மாதிரி ஒரு படத்தை காட்ட சொல்லுங்க மேடம், 2 பேரையும். சார். கர்ணன் மாதிரி ஒரு படத்தை காட்ட சொல்லுங்க மேடம், 2 பேரையும். சார் அதெல்லாம் நீங்க டைரக்ட் பண்ணது கிடையாது, அதுல நீங்க நடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் சார். நாங்களும் பண்ணிருக்கோம் மேடம். இட்லி கடை, காய்லாங்கடை இட்லி கடை, இட்லி கடை இட்லி கடை இட்லி கடை போட்டிருக்கோம், ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டிருக்கோம். எனக்கு ஒண்ணே ஒண்ணு மேடம், இந்த ராயனுக்கு எப்படி மேடம் அவார்டு? ஏங்க ஏன் நாங்களாம் ராயனுக்கு அவார்டு? நியாயமா எஸ்.ஜே. சூர்யா கொடுத்துருக்கணும், அதுல அவர் கொடுத்துருக்கணும் மேடம். மேடம் இதுவே வட சென்னைக்கு வந்து கேட்கல, இது அசுரனுக்கு கேட்டாங்க கேட்டாங்க மேடம். எல்லாரும் அந்தந்த டயத்துல அவங்க கேட்டாங்க கேட்காமலாம் இல்ல. எங்க தலைவர் ஒரு படம் எடுத்தாரு மேடம், அதுல ஒரு அழகான வார்த்தை வரும், எந்த பெண்ணை தேர்வு செய்யணும், திஸ் ஒன் தட் ஒன் திஸ் ஒன், அழகா தேர்வு செஞ்சாரு மேடம். கடைசியில ஒரு பொண்ணை தேர்வு செஞ்சாரு, ஆனா அந்த நேரத்துல ஸ்னேகா வந்துட்டார். புரியுங்களா? அதுதான் என்ன படம் அது எங்க தலைவர் எப்படி படம் பாத்தீங்கல்ல, அது எவ்வளவு சமூக நீதி கருத்து இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து லவ் ஃபெயிலியர்ல தப்பான முடிவு எடுக்கிறான். ஆனா எங்க தலைவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு? காதல் ஒண்ணு அது வேறயா, இது ஒண்ணுல 10வது நீ அட் டைம்லயே 3 ஃபிகர் வந்து லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எச்சத்தரமான புத்தி மேடம். நாங்க அப்படி கிடையாது, ஒரே பொண்ணுக்காக உயிரை விடுவோம். இவங்கதான் மேடம் பேக் அழகா இருக்குன்னு சொன்னாங்க மேடம். திருடா பேக் அழகா இருக்குன்னாங்க மேடம். பேக் அது வேற, காமெடிக்காக பண்ணது. ஏன் நாங்கெல்லாம் காமெடி பண்ண கூடாது? சும்மா பண்ணாலும் நல்லா காமெடி வேற பண்றீங்களா? ஏன் மேடம் இப்படி கதறிட்டு இருக்காங்க? நாங்க ஆட்சியை பிடிச்ச எவ்வளவு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, எதுவுமே இல்ல. பெண்கள் ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க மேடம். எங்க தலைவர் வெயில் காலம் வந்தா ரசனா, மோர், இளநீ, அப்புறம் வந்து நீர் பந்தல், இது எல்லாமே அவரு பேர்ல அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு மேடம். இது எல்லாத்தோட விஷயத்திலயுமே எல்லாருமே பொதுமக்கள் கூட இந்த மாதிரி போடுவாங்க. நாங்கதான் மேடம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க பண்ணோம், ஆனா இப்ப நாங்க பண்ண மாட்டோம் மேடம். மேடம் நாங்க எப்படின்னா ரஸ்னா, மோர் பந்தல் எல்லாத்தையும் போய் வாங்கி குடிப்போம் மேடம். பாத்தீங்களா? நான் மேடம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை நாங்க பண்ணுவோம். ஏன் நாங்களாம் மோர் பந்தல் போடக்கூடாது மேடம்? சொல்லுங்க மேடம். நாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்களா எத்தனை மோர் பந்தல் எத்தனை தண்ணி பந்தல் வச்சிருந்தோம். இப்ப எதனா காட்டுங்க மேடம். கடைசி கெட்டப்பு, நல்ல கெட்டப்பு நிறைய இருக்கு தனுஷ் சார். அதையெல்லாம் போடாம காதல் குண்டின் தனுஷ போட்டு வந்திருக்கான் மேடம். அவரோட ஃபேஸ் கட்டுக்கு எது பொருந்ததோ அதுதான் சார். அழுத கூட்டம் நாங்கெல்லாம் எப்படி அழுதுருக்கோம் தெரியுமா? சூர்யாவே எங்களை பார்த்து அழுதுருக்காரு. அவன் இவன் பார்த்தல ஐனஸ் சொல்றேன், நீ வந்து பண்ணணும்னு அந்த நவரசத்தையும் எங்க தலைவர் காட்டியிருக்காரு. புரியுதா? நாங்களும் காட்டியிருக்கோம் எல்லா ரசத்தையும். அது பாலா படம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு நன்றி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயெல்லாம் இவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறதுனால, இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சார் நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க? அதுல முதல் 3 முக்கியமான விஷயங்கள்ல நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில இருக்கவங்க முதல்ல 3 விஷயம் நாங்க வந்த உடனே பண்ணிட்டோம்னு சொன்னாங்க, ஆனா இன்ன வரைக்கும் அதை பண்ண கிடையாது. பண்ணல மேடம். சிங்கப்பெண் விட்டுருக்கோம், ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்கோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இதுக்கு மேல என்ன மேடம்? இதெல்லாம் மேடம் நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே வந்து திருட்டு விசிடியை ஒழிக்கிறோம் மேடம். சரிங்களா? சரி, இப்பதான் யாருமே சிடி வாங்கி பாக்குறது இல்லையே. அப்ப அதை நாங்க ஒழிச்சிரோம்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து பாப்கார்ன் வந்து பல தியேட்டர்ல வந்து ஸ்மால்னா வித்தியாசமாகுது. இப்ப சத்தியமூலம் ஸ்மால் பார்த்தா இத்தினூண்டு இருக்கு, வேற எங்கேயாவது பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கு, வேற எங்கேயாவது கேட்டா ஸ்மாலே கிடையாது மீடியம்ங்கிறான். நாங்க வந்து அனைவருக்கும் சமம் அப்படின்னு ஒரே சைஸ் பாப்கார்னை கொண்டு வந்து பாப்கார்ன் கொடுக்க நாங்க வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த பைக் திருட்டு ஆகுது மேடம். பைக் திருட்ட முதல்ல ஒழிக்க போறோம். நாங்க வந்துட்டோம்னா பொல்லாதவன் படத்துல என் பைக்கை தூக்கிட்டு போய் ட்ரக்ஸ் கடத்தினாங்க, அதனால ட்ரக்ஸையும் நாங்க ஒழிக்க போறோம் மேடம்.
நாங்க சிறப்பான திட்டம் ஒண்ணு வச்சிருக்கோம் மேடம். என்னது? யார் யாரெல்லாம் கணவர்கிட்ட பொண்டாட்டி கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேக்குறாங்களோ அவங்க எல்லாம் சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போறோம். ஒரு சிறப்பு நீதிமன்றம் ஒண்ணு அமைக்க போறோம். சார் கண்ணாடி வேணுமா சார்? இல்ல மேடம் வேணாம். மக்களுக்கு வந்த உடனே என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க படத்துல நடந்த சிறப்பான காட்சிகளை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே. இப்போ அடுத்ததா இப்போ இருக்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியா வந்திருக்கு அப்படின்னு இருக்கிற எல்லா பெண்களுமே சொல்லிக்கிட்டும் வராங்க. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்றத குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? மேடம் யாரு மேடம் சொன்னா பெண்கள் ஒரு கற்பழிப்பு நடக்கல, ஒரு எந்த விஷயமே நடக்கல, எல்லாம் கட்சிக்காரங்களே பண்றாங்க மேடம். ஆமா மேடம். மேடம் எங்க தலைவர் அழகா ஒண்ணு வந்து பண்ணிருக்காரு. இந்த பக்கம் வரலட்சுமி, இந்த பக்கம் அஞ்சலி. என்ன பாட்டு பாட்டு மறந்துட்டேன். பாக்குறது லைட்டா ஒரு மூடேத்தவா அழகா அதை வர்ணிச்சிருக்காரு. அது அழகா வர்ணிச்சிருக்காரு. புரியுதுங்களா? ஆமா, பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க படமா வெறும் 6 மாசம் மேடம். எங்க படம் 10-15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி ஓடுச்சு மேடம். ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்தே அந்த படம். ஸ்கூல் படிச்சியா மேடம்? சரி மேடம், இவங்க டியர்ல ஒரு பாட்டே சரியில்லை மேடம். ஆனா எங்க தலைவர் எத்தனை பாட்டு பாடியிருக்காரு தெரியுமா? டக்குன்னு பாட்டு ஞாபகம். கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாம நித்யா மேடன் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போய் இன்னொரு ஹீரோயின் கூட இப்படி நிலால டான்ஸ் ஆடி இருக்காரு மேடம். அது சார் பர்சனல் லைஃப பத்தி பேச வேணாம், அப்புறம் சில எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட வேண்டியதா இருக்கும். எங்களுக்கு கூச்சமே இல்ல மேடம், கூச்சமே இல்ல. இங்க தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசியலுக்கு வரணும்னா நாங்க அரசியலுக்கு வருவோம் மேடம். தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வருவோம். நாங்க வருவோம்டா, பாக்குறியா? நாங்க வருவோம். நாங்க